இப்ப ஏற்கனவே நம்ம 21 கேள்விகள் பார்த்துட்டோம். அதாவது இலக்கணத்துல. இது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, நெட்டு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய இலக்கண கேள்விகள் நம்ம பேசிக்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6வது பசங்களுக்கும் இது உதவும். ஏன்னா முதல்ல நம்ம 6வது புத்தகத்துல இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால 6வது படிக்கிற பசங்களுக்கும் உதவும். மெயினா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு உதவும். ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் புக்கு உள்ள இருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு பிற 21ல இருந்து 40 வரைக்கும் என்னென்ன கேள்வி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை யார் யார் பார்க்கலையோ அவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோவும் உங்களுக்கு புரியும். இல்லைனாலும் புரியும், இருந்தாலும் அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. சரிங்களா? இப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், ஒரு லைக்கா போடுங்கப்பா. இது பார்ட் 2 இலக்கணம் 21வது கேள்வி. தமிழ் எழுத்துக்கள் டேஷ் வகையாக பிரிக்கப்படுகிறது. 2 தான். முதல் எழுத்து, சார்பெழுத்து. ஓகேவா? அடுத்தது பாருங்க 22. 12 உயிர் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் ஆகிய 30 எழுத்தும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. என்ன? முதல் எழுத்து. அடுத்தது பாருங்க 23. இது உங்களுக்கு எளிமைதான். ஏன்னா தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் டேஷ் உள்ளது. எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்டா முதல் கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு, 30. 24. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இவை முதன்மை காரணமாக இருப்பதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதன்மை காரணம். அப்ப முதன்மை காரணம் அப்படின்னாலே முதல் தானே வருது. அப்ப முதல் எழுத்துக்கள். ஈஸியா இருக்கா? அடுத்தது பாருங்க 25. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப சார்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அது சார்பு எழுத்து. எளிமையா இருக்கா? அடுத்தது பாருங்க 26. தமிழ் மொழியில் சார்பு எழுத்துக்கள் டேஷ் வகையாக உள்ளது. இப்ப சார்பு எழுத்து எத்தனை? நம்ம ஏற்கனவே பாட்டு மூலியமா நல்லாவே படிச்சோம். அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த வினாக்கு விடை தேடினீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். 10 வகை. இப்ப 27 பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்தில் வரும் அளபடை எத்தனைன்னு கேக்குறாங்க. அளபடைனா நம்ம பார்த்தோம் உயிரல்லபடை, ஒற்றல்லபடை 2 தான். அப்ப ஆன்சர் 2. அதுக்கு அடுத்தது பாருங்க சார்பெழுத்து, அதாவது 28வது கேள்வி. சார்பெழுத்து 10ல் வரும் குறுக்கங்கள் எத்தனை? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன குறுக்கம்னா ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்ப அது 4. இப்படி டீப்பாவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புள்ளது தான் நான் இப்படி விளக்கி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க 29வது கேள்வி. இப்பதான் இதுக்கான ஆன்சர் பார்த்தோம். அதனால இதை நீங்க எளிமையா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புறேன். தமிழ் எழுத்து உயிரெழுத்தில் வரும் குறுக்கங்கள் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப உயிரெழுத்துல இப்ப மகர குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ம, ஆயுத குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆயுதம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய குறுக்கம் எது? ஐகார குறுக்கமும் அவுகார குறுக்கமும் தான். அப்ப 1, 2 தான் இதுக்கான பதில். அடுத்து பாருங்க 30வது கேள்வி. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் டேஷ் எழுத்தை ஒத்து இருக்கும். அதான் உயிர்மெய் எழுத்துனா எது? காங்கா சாங்க. அது எந்த எழுத்து மாடல்ல வருது? ஆனா அவனா மாதிரியா இருக்கு? இல்ல, இக்கு இங்கு மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் மெய் எழுத்து. அடுத்தது பாருங்க 31. உயிர்மெய் எழுத்தின் ஒலிப்பு முறை டேஷ் எழுத்தை ஒத்து இருக்கும். இக்கு கூட்டல் அ க. அப்ப அ க 2 ஒண்ணு தானே இருக்கு. இக்க அப்படியா சொல்றோம்? இல்ல. அப்ப ஒலிப்பு முறை அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சர் உயிர் எழுத்து. இப்ப உங்களுக்கு இது தெளிவா புரியும்னு நம்புறேன். அடுத்தது 32. தனித்துவமான தனித்து ஒழிக்கும் எழுத்து எது? ஆயுதம். அது உயிர் மாதிரியும் இல்ல, உயிர்மை மாதிரியும் இல்ல, மெய் மாதிரியும் இல்ல.
அதுக்குன்னு ஒரு தனி ரூட்டு போட்டு தனி வண்டியில தனி வடிவத்துல அது போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க 33. 3 புள்ளிகளை கொண்டு உருவ அமைப்பில் வரும் எழுத்து எது? உங்க எல்லாருக்கும் ஆனாவனா எழுத தெரிஞ்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸி. 3 புள்ளி எதுக்கு வைப்போம்? ஆயுத எழுத்து அக்கேனாவுக்கு மட்டும்தான் வைப்போம். ஓகேவா? அடுத்தது 34. ஆயுத எழுத்துக்கு வழங்கப்படும் பிற பெயர்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, இது எதுவுமே இருக்கா இல்லையா? இதான் கேள்வி. மேல் குறிப்பிட்ட அனைத்தும் இதுதான் ஆன்சர். இந்த பேர் எல்லாமே ஆயுதம் தான். அடுத்தது 35. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? ஆயுதம். அக்கு, எக்கு அப்படின்னு நீங்க ஒழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க 36. ஆயுத எழுத்தை ஒழிக்க வரும் கால அளவு டேஷ் மாத்திரை. கால அளவுனாலே மாத்திரைன்னு பார்த்தோம். அப்ப ஆயுதம் அப்படின்னு தான் சொல்றோம். அது என்ன ஒரு மாத்திரையா? இல்லை, அரை மாத்திரை. 7. அடுத்தது உயிரெழுத்தில் வரும் 2 மாத்திரை உள்ள எழுத்து எதுன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, உயிரெழுத்துல நெடில் 7க்குமே 2 மாத்திரை தான். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே 2 மாத்திரை தான். அது ஆப்ஷன்ல நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டுங்க. அடுத்தது பாருங்க 38. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழப்பக்கூடிய வினாதான். பார்த்து பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி பதில் சொல்லுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க 2 உயிர் எழுத்தில் வரும் 2 மாத்திரை அளவுள்ள, அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சொல், அது கேக்குறாங்க. இப்ப அதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னு வந்ததுன்னா அது என்னது? ஈ, நம்மள வந்து கடிக்கும்ல அந்த ஈ, அதே மாரி. அடுத்தது பாருங்க 39. ஆயுத எழுத்தில் வரும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். இங்க பாருங்க ஆப்ஷன்ல ஆயுத எழுத்து எங்க இருக்கு? ஓ, கரெக்ட், நீங்க சொல்றது அக்கு. மிச்சம் எல்லாத்துலயுமே ஆயுத எழுத்து இல்ல. அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க 40. தமிழில் உயிர்மை எழுத்து மொத்தம் எத்தனை? இங்க என்ன கேக்குறாங்கன்னா உயிர்மை எழுத்துன்னு தான் கேக்குறாங்க. மொத்தமா தமிழ் எழுத்தை கேட்கல. அதனாலதான் சொல்றேன், கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. தமிழ் எழுத்து மொத்தம்னு கேட்டாதான் நம்ம என்ன பண்ணணும்? 247. இப்போ உயிர்மை மட்டும் கேட்கறதுனால அது 216 தான். இன்னும் உயிரை சேர்க்கல, மெய்ய சேர்க்கல, ஆயுதத்தை சேர்க்கல. அதை 3த்தையும் விட்டுட்டு உயிர்மை மட்டும் 216. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன்.